நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் த சால்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த சால்ட் என்று சொன்னால் உப்பு தன்னைத்தானே அப்படியே அழித்து கொண்டு, தன்னைத்தானே கரைத்து கொண்டு உணவுப் பொருட்களுக்கு ருசி கொடுத்து விடும். அப்படி ருசி கொடுக்கிற அந்த உப்பானது மீண்டும் அந்த உப்பாக இருந்த நிலைக்கு அது போவதில்லை. தன்னைத்தானே தியாகம் செய்து மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கும். அதை போலத்தான் நாமும் கிறிஸ்துவுக்காக ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாக நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்துல தேவனற்றவர்களுக்கு உப்பாக மாறி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படி நாம் உப்பாய் மாற வேண்டும். அப்படி உப்பாய் மாறும்போதுதான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்திற்கு ஒளியாக வைப்பார். அன்பானவர்களே, உப்பு என்பது ஒரு கிலோ இறைச்சிக்கு ருசி கொடுப்பதற்கு கொஞ்சம் போல இருந்தா போதும். ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ தேவையில்லை. இப்ப இந்த உலகத்துல கொஞ்சமா இருக்கக்கூடிய மக்களாகிய நாம் அந்த ருசி கொடுக்கிற அளவுக்கு நமக்குள்ள சாரமுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? ஒன்னாலையும் சாரமாக்க முடியாது, ரீசார்ஜ் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் சாரமுள்ளவர்களாக இருக்கிறோம்.